ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் இட்லி, தோசை, சாதத்துக்கு ஏற்ற மாதிரியான பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த குருமாவை செஞ்சிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். குருமா செய்கிறதுக்காக 1 கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் குருமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் எண்ணெயிலே லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் கரைஞ்சிடாமல் இருக்கும். ஒரு பெரிய தக்காளியாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கணும். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 பழத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துடணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பட்டாணியை வேக வச்சுக்கணும். பச்சை பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். காஞ்ச பட்டாணி எடுத்துருந்தீங்கன்னா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பட்டாணி வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், 1 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய் 2. நான் ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கனால அதிகமாக சேர்க்கலை. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை பட்டாணி நல்லா வெந்ததுக்கப்புறமா சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் பார்த்துட்டு எந்தளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட்டாணி குழம்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். பட்டாணி குருமா செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும். நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிய வச்சுக்கணும். பட்டாணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1 கொத்து கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம். எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அடுப்புலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கிட்டேன். பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பச்சை பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thank you friends.